அவரு அதிமுகல இருந்து விலகி வந்து இதுல சேர்ந்திருக்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி யாரும் பாஜக தமிழகத்துல இல்ல. 8 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சொல்ல வர காரணம் சொல்லி வரேன். நான் சொல்ல கேள்வி கேட்டையும் பதில் சொல்றேன். வாட் எவர் சார். ஆனா அவர் ஒரு கிளீன் ஹேண்டா தானே இருந்திருக்காரு உங்க கட்சியில இருக்கிறவருக்கு. எந்த ஒரு கரைபடியாத ஒரு கடமாவும் அல்லது ஒரு அப்பழுக்கற்ற மனுஷனா தான் அந்த கட்சிக்காக உழைச்சார். கட்சிக்கு உழைச்சாங்கிறத எடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து நீங்க போக போக தான் தெரியும். ஆனால் அவர் வந்து ஓரங்கட்டப்பட்டாருங்கிறது தானே சார் பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய தொகுதிகளில் போயிட்டு அவர் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழல் தானே இருந்துச்சு. தேர்தலுக்கு தேர்தலில் வியூகம் மாறுறப்போ ஒரு தேர்தல் விட்டு கொடுத்துப்பாங்க, இன்னொரு தேர்தல் வந்தால் நீங்கள் வர போகிறீங்க. இல்லை, ஏன்னா நிறைய இளைஞர்கள் இப்போவும் வந்து அவர் பின் செல்றாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம், ஒரு ஈர்ப்பு சக்தி அண்ட் அவருடைய கொள்கையில் ஏதோ ஒரு பிடிமானம் இருக்கத்தானே செய்யுது. கொள்கை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்குறோம். பாஜக மேல இன்னொரு விமர்சனம் கடுமையாக வைக்கப்படுது என்னன்னா, அது வந்து ஒரு மத அரசியல் செய்கிற ஒரு கட்சி. மத ரீதியில் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் பாஜக வழியில் வச்சிருக்காங்க. பாஜக வந்து எந்த மதத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் வந்து ஆட்சியில் இருந்த கட்சிகள் நல்லது செய்யோ அந்த மதத்துக்கு இந்து மதத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றோம். தயாராயிட்டாங்களா சார்? முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற இடத்துல தானே சார் அங்க முஸ்லிமை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு அவர் மினிஸ்டராவோ எம்எல்ஏவோ நம்ம வந்து கட்சியில நிர்வாகிச்சு தான் எடுத்து வைக்க முடியும். ஆமா சார், ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து இணக்கமா அப்ப என்ன அப்ப உங்களுக்கு கொள்கை கிடையாது. தோல்விதான் காரணம் நினைக்கிறீங்களா அவர் கட்சி விட்டு வெளில போனதுக்கு? அவருக்கு உள்ள இருந்த நெருக்கடிகள், அவர் சொன்னது என்ன நெருக்கடி? இப்போ நீங்க வந்து ஒரு 5 ஆண்டுகள் வந்து சர்வ அதிகாரம் படுத்தி தலைவராக கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து யாத்திரை போகணுமா போங்க, தொகுதிக்கு 50 லட்சம் வந்து கட்சி செலவு பண்ணுச்சு. கூட்டம் போகிறதாகட்டும், தங்குற செலவோட எல்லாம் கட்சி செலவு பண்ணுச்சு. அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், தனியாக டீம் வேணுமா அதுக்கு மாதம் ஒரு அமௌண்ட்டு, அது மாதிரி இந்த கட்சி அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து இவர் நினைச்சா நேரடியாக பிரதமர், உள்துறை அமைச்சர், தேசிய தலைவர் அவர்களுடன் பேசும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த சுதந்திரம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்ததுனால வந்து இந்த அளவுக்கு வந்தது. உழைப்பை நம்ம குறை சொல்ல வேண்டாம். அப்போ ரிசல்ட் வரல. ரிசல்ட் ஏன் வரலன்னு சிந்திக்கணும். 24 தேர்தலுமே நம்ம தோல்வி தான். அதை பற்றி யாருமே இவ்வளோ ஆராயலை. 26 தன்னுடைய தலைமை இல்லை, தோல்வி அடைந்து விட்டது, அதனால் இவர் இன்னைக்கு காரணம் சொல்கிறார். இவரே தலைவராக இருந்தால் அந்த காரணம் சொல்லியிருக்க முடியாது. ஸோ 26 தோல்வி வேறு காரணங்களால் ஒரு புதிய கட்சி வந்தது. அந்த கட்சிக்கு வந்து அடிப்படை ரசிகர் பட்டாளம் இருந்தது. ரசிகர் மன்றத்தை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. அதனால் வந்து மக்கள் மாற்றத்தை நோக்கி போகிறவங்க அங்கே போயிட்டாங்க. ஸோ பட் வந்து நம்ம அதை காரணமாக சொல்லி வெளியேறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சில காலங்கள் பொறுத்திருந்தால் அந்த கட்சி வந்து நீங்கள் நீண்ட காலம் இருப்பவர்களுக்கு தகுந்த வாய்ப்பளிக்கும். உதாரணத்துக்கு நம்முடைய தேசிய துணை ஜனாதிபதி CPR அண்ணன் அவர்கள், அவர் வந்து கட்சிக்காக தான் முழு காலமாக அவர் வாழ்க்கை முதல்ல 30 வயசில் கட்சிக்கு வந்தவர். அப்போ கட்சியிலே இருந்தார். அன்றைக்கி அவரை உயர இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவருக்கு பொறுமை இல்லை. அவர் நான் தனியாக சென்றால் முதல்வர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதனால் வந்து போயிட்டார். இதில் வந்து நம்ம அது அவருக்கு தான் இழப்ப ஒழிய கட்சி வந்து இதில் வந்து நிச்சயமாக வந்து திரும்ப மீண்டு வரும். இது ஒன்றும் பெரிய கடந்த காலங்களை பார்த்தா நிறைய முதல்வராக இருந்தவர்கள், உத்தரப்பிரதேச முதல்வர் அந்த கல்யாண் சிங் அவர்கள், மத்திய பிரதேசம் இருந்த உமா பாரதி, கர்நாடகாவில் இருந்த எடியூரப்பா, குஜராத்தில் இருந்த சங்கர் சிங் வாகேலா, இவர்களெல்லாம் கட்சி விட்டு வெளியே போன பிறகும் கட்சி அதே நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது. நிறைய பேர் திரும்பி வந்தாங்க. பட் அதனால் வந்து வெளியில் பாஜகவை பொறுத்தவரை இது வாக்காகட்டும், இது உள்ள தொண்டர்களாகட்டும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் உள்ளே வந்தாங்க. அந்த வாக்கு சதவீதத்துக்கோ தொண்டர்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. வெளியே போனவங்க வந்து அவர்கள் சர்வே பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது என்பது கடந்த கால வரலாறு. இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இப்போ வந்து நீங்களே சொல்கிறீங்க கட்சியில் வந்து ரொம்ப வருஷம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அடிப்படையில் வந்துட்டு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு? அதுதான் சார், அவர் வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய பயணிச்சார் இருந்தார். அங்கே இருந்தவர் இதில் சேர்த்து இவருக்கு வந்து பதவி கொடுக்கும்போது இவர் வந்து எந்த அலைன்ஸோட ஒரு கருத்தியல் ரீதியாகவே அவர் அதிமுகல இருந்து விலகி வந்து இதில் சேர்ந்திருக்கிறார். அப்போ அதில் ஏதோ உடன்படலை, அதனால இங்கே சேர்ந்திருக்காரு. இப்போ உடன்படாத ஒருத்தரை தலைவராக்கி அவரை கொண்டு வந்து அதிமுகவோட இது வந்து நம்ம அவர் வந்து கட்சிக்கு உள்ளே வந்தோடனே பதவி கொடுக்கல. நம்ம வந்து கட்சிக்குள்ளே வர்றாரு. நம்ம வந்து கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி யாரும் பாஜக தமிழகத்தில் இல்லை. 8 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சொல்ல வர காரணம் சொல்லி வரேன். நான் சொல்ல கேள்வி கேட்டையும் பதில் சொல்கிறேன். 8 வருடங்கள் ஆயிடுச்சு. 2017 அம்மா இருந்ததுக்கப்புறம் அந்த ஜனவரி அந்த மாதத்தில் 8 வருடம் ஆச்சு. 8 வருடம் 2025 பதவி தர்றாங்க. இப்போ அவர் வந்து பாஜகவை பொறுத்த அதிக டைம் தேர்தல் வெற்றி பெற்றவர். இது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? 2001 அமைச்சராக இருந்தவர். ஒரு பல துறைகளை சமாளித்தவர். இப்போ 2001 வந்து போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்த பொழுது தமிழ்நாடு முழுக்க தற்காலிக ஓட்டுநர்
நடத்துனர் போட்டு வந்து அந்த போக்குவரத்து பேருந்துகளை இயக்கி காட்டியவர். அது மாதிரி நிர்வாகத்திறன் முன்னாடி சாதிச்சு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மின்சாரத்துறையில் இருந்தார், தொழில்துறை, நிறைய துறைகள் வந்து அந்த காலகட்டத்தில் சிக்கலாக இருந்த துறைகளை வந்து அம்மாவிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ நிர்வாகத்திறனுக்கு அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. 2001, 2011, 21 3 முறை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார். தோல்வி அடைந்த பொழுதும் கூட 500 ஓட்டு 400 ஓட்டு தான் தோத்துக்கு. அதனால் வந்து ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக தான் பாஜக பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இந்த தேர்தல் 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணியின் முடிவு செய்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அனைவரும் அனுசரித்து செல்வார். அந்த மாதிரி ஒரு தலைமை வரன்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது அவர்கிட்ட வந்து நம்ம அவருடைய திறமைக்கு வந்து சிறப்பாக செயல்படுறதா நம்ம சொல்கிறோம். இப்போ வந்துட்டு கட்சியில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருக்கும்போது நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? கட்சிக்குள்ளே இருந்தே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் வி சேகர் ஐயா அவர்கள் கூட எதிர்ப்பு தான் தெரிவித்தார். அதே மாதிரி நிறைய பேருடைய எதிர்ப்புகள் வந்து நம்ம வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சது. இப்போவும் அதை வந்து தொடருது. இதுக்கும் அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? இல்லை, அது எப்படி சம்மந்தம்னு சொல்லலை. இப்போ வந்து நம்ம வந்து இவராக தான் வெளியில் போகிறதா சொல்கிறாரு. இப்போ வெளியில் போகிறதுக்கு வேறு நெருக்கடிகள் காரணம்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளுடைய கேள்வி இல்லாமல் 4 ஆண்டுகள் எத்தனை சிக்கல் இருந்தாலும் உங்கள் தலைவராகிறதுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து 2024 தேர்தல் எடுத்துட்டோம் அப்படின்னா தேசிய அளவில் பிரதமருக்கான தேர்தல், தேசிய அளவில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாநிலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரச்சனை இருந்த கட்சிகளும் கூட கூட்டணி வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு நிதிஷ்குமார் அவர்கள் நம்ம கூட்டணியில் வெற்றி பெற்றார், வேறு கூட்டணிக்கு போனால் 24 திரும்ப கொண்டு வந்தோம். அதே மாதிரி நம்ம 2019 காலகட்டத்தில் சிவசேனா கூட்டணியில் இருந்தாங்க, வெளியில் போனாங்க, திரும்ப கூட்டணிக்கு வந்தோம். இப்போ நம்ம பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற எம்பி எண்ணிக்கையை விட குறைவாக நம்ம போட்டிட்டோம். 19 எம்பி நம்ம இருந்தாங்க, 2 குறைச்சி 17 தான் போட்டி போட்டோம். கூட்டணி கட்சிகளை வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் எழுத வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்து போயிருக்கிறோம். விட்டு கொடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அனுசரித்து போயிருக்கோம். அதே போல் தமிழ்நாட்டிலும் தேசிய தலைமையின் முடிவு என்பது 2024 பொறுத்தவரை கூட்டணியாக செல்வது. கூட்டணியாக போனால் நமக்கு 20 இடங்களை வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருந்தது. அதற்கு மீறி நம்ம யாத்திரை போயிருக்கோம், நம்ம தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம போட்டிக்கிட்டால் 10 இடங்களில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. அதை நம்பி தான் கொடுக்குறாங்க. இதை விட உச்சபட்ச அதிகாரம் யார் கொடுக்க முடியும்? யார் கருத்துக்கள், எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். கட்சி என்கிறதே ஒருத்தருமே வந்து அவர்களுடைய கருத்துக்களை வெளியில் சொல்லுவாங்க. அது ஒரு இடத்துல சொன்னால் இன்னொரு இடத்துல வந்து பரவும். அப்போ எதிர்ப்பு இருந்தாலுமே தேசிய தலைமை முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொன்னதை கேட்டு நடந்தாங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், கட்சி வந்து அதே இடத்துல இருக்குது, வி லேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நியூ மெத்தட், வி லேட்டஸ்ட் ஃபார்ம் அ நியூ அலையன்ஸ்னு கொடுத்தாங்களா இல்லையா? இதை விட நீங்கள் எப்படி தேசிய தலைமை அவர் பின்னாடி ராக் சைடாக இருந்தாங்க. அவருக்கு வந்து என்னென்ன ஆதரவு தர முடியுமோ முழுமையாக 2வது சிந்தனை இல்லாமல் ஆதரவு பண்ணாங்க. அதை நம்ம அதுக்கான மரியாதை, அதுக்கான நம்ம அங்கீகாரத்தை கொடுத்து தானே ஆகணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசரமாக வந்து தலைவரை மாற்றுறதுக்குண்டான காரணம் என்ன? அது வந்து எடப்பாடி அவர்களுடைய உந்துதலா அல்லது அவருடைய வந்து அது வந்து இது வந்து காக்கா உட்கார பணமுள்ள கீழே விழுந்த கதையா? ஸோ தலைவர் மாறுதல் என்பது அந்த தேதி வந்துருச்சு. நம்ம வந்து 2024 உறுப்பினர் எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்கோம். இல்லை, உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறோம். உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி நம்ம கிளை அளவில் வந்து தலைவர் போட்டு வரோம். கிளை அளவில் நம்ம வந்து இந்த பகுதின்னு சொல்கிறோம், மண்டல்னு சொல்லுவோம், அந்த தலைவர்கள் போடுறாங்க, மாவட்ட தலைவர் போடுறாங்க. இவர்களெல்லாம் சேர்ந்து மாநில தலைவர் தேர்ந்து 3 வருஷம் தான் டேம். இவர் வந்து இடையில வந்தார், எல் முருகன்ஜி அவங்க டேமு கொஞ்சம் இருந்தாங்க, அப்புறம் இவரோட டேம் 3 வருஷம். அப்படி இருக்கும்போது அந்த டேட் நம்ம வந்து ஏப்ரல் அப்படிங்கிறது தலைவர் மாறுதலுக்கான தேதி. நிறைய மாநிலங்களில் அப்போவே மாற்றிட்டாங்க. நம்ம 30-40% மாநிலத்தில் மாற்றிட்டாங்க. இந்த தேதி வந்தது. அதன் பிறகு வந்து நம்ம தேதி எப்போ வந்து முடிவு பண்ணி மாற்றுறாங்க. அதெல்லாம் வந்து அதுக்கும் கூட்டணிக்காக மட்டும்தான் இல்லை. இப்போ கூட்டணி இருந்தால் இப்போ கூட்டணிக்காக இவர் கட்சி விட்டு நீக்கி இருந்தால் நீங்கள் சொல்கிற காரணம் இருக்குது. ஆனால் அவர் வந்து ஓரங்கட்டப்பட்டாருங்கிறது தானே சார் பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய தொகுதிகளில் போயிட்டு அவர் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழல் தானே இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் தனியாக ஃபுல் டைம் ஹெலிகாப்டர் அவருக்கு தான் கொடுத்தாங்க. நீ எந்த ஊருக்கு வேணாலும் பிரச்சாரத்துக்கு போய்க்கலாம், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வண்டி வரும் அப்படிங்கிறத தனியாக 234 தொகுதியில் 100 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இல்லை சார், அந்த கேண்டிடேட் செலெக்ஷனில் வந்துட்டு அவருடைய கருத்துக்கள் 100 தொகுதியில் வந்து அவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கேண்டிடேட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் செலெக்ஷன் எல்லாருமே கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு தலைவரும் கருத்துக்கள் சொல்லுவாங்க. அது தேசிய தலைமை தான் முடிவு எடுத்து அறிவிக்கிறாங்க. எந்த தேசிய கட்சியுமே இப்படி தான் பண்ணுறாங்க. அது காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், பாஜக ஆகட்டும். அதில் வந்து நம்ம இவர் கருத்து அவர் கருத்துன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அப்போ அதே மாதிரி அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒன்று கேள்வி கேட்பேன்னா 24 இவர் சொன்ன கேண்டிடேட் தானே போட்டாங்க. தேர்தலுக்கு தேர்தலில் வியூகம் மாறுறப்போ ஒரு தேர்தல் விட்டு கொடுத்துப்பாங்க, இன்னொரு தேர்தல் வந்தால் நீங்கள் வர போகிறீங்க.
வாட் எவர் சார். ஆனால் அவர் ஒரு க்ளீன் ஹேண்டாக தானே இருந்திருக்காரு உங்கள் கட்சியில் இருக்கிற வரைக்கும். எந்த ஒரு கரைபடியாத ஒரு கரமாவோ அல்லது என்ன ஒரு அப்பழுக்கற்ற மனுஷனாக தானே அந்த கட்சிக்காக உழைச்சார். கட்சிக்கு உழைச்சாங்கிறத எடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் வந்து நீங்கள் போக போக தான் தெரியும். இப்படி சொன்னால் இப்படி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே. இல்லை, ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியாத புரியாத விஷயம் நான் கருத்து சொல்ல முடியாதுல்ல. இல்லை, ஏன்னா நிறைய இளைஞர்கள் இப்போவும் வந்து அவர் பின் செல்றாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம், ஒரு ஈர்ப்பு சக்தி அண்ட் அவருடைய கொள்கையில் ஏதோ ஒரு பிடிமானம் இருக்கத்தானே செய்யுது. இது கொள்கை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்குறோம். ஸோ வந்து இப்போ நேற்று வரைக்கும் வந்து பாஜகவோட முகமாக பாஜகவோட கருத்துக்களாக பேசிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து பாஜக தமிழ்நாட்டோட மொழி பாஜகவுக்கு புரியல, நேஷ்னல் பார்ட்டிஸ் டசன்ட் டாக் லாங்குவேஜ் ஆஃப் தி தமிழ் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன வேறுபாடு இவர் உருவாக்க நினைக்கிறாரு நமக்கு புரியல. அப்புறம் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா மோடி அமித்ஷா கூட ஐ வில் ஹாவ் அ சிவிக் ரிலேஷன் பட் நாட் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக வந்து உங்களை நம்பி வளர்த்துவிட்டார் 7 தலைவர்கள் மேலே வந்து நான் ஃப்ரெண்ட்லியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள். ஆமாம் சார், ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து இணக்கமாக ஐ மீன் அப்போ என்ன அப்போ உங்களுக்கு கொள்கை கிடையாது. கொள்கை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அரசியல் கொள்கை மாறதான சார். ஆதாயத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கைங்கிறது அப்டேட் ஆகல. இல்லை சார், கொள்கை அப்டேட் ஆகல, மாறக்கூடாது. நீங்கள் கொள்கை மாறினா இப்போ நான் ஒரு தவறான கொள்கையில் இருக்கேன்னு வச்சுப்போம், நான் ஒரு ஆன்டி பிஜேபியாக இருக்கிறேன், நான் ஒரு ஆன்டி இந்தியனாக இருக்கேன்னு வச்சுப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு உங்களுடைய கட்சி கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருது, நான் வந்து பிஜேபியில் இணையலான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். அது வந்து சாதாரண தொண்டர்களா நீங்க நான் வந்து தலைவனாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தனி கட்சி தலைவர். அது எப்படி அப்போ நீங்க அப்போ வந்து நீங்க நான் சாதாரண மக்களை நான் பார்க்குறேன், தம்பி நேற்று வரைக்கும் நீ தானே பாஜக சிறந்த கட்சி, மோடி சிறந்த நபர்னு சொன்னேன், இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு தமிழ்நாடு புரியல, மோடி கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டேன்னு சொன்னா என்ன? அப்போ நேற்று வரைக்கும் நீ சொன்னது பொய்யா? அதான் சார், உங்களுக்கு ஒரு சம எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து தொண்டனா நான் மாற்றலாம், தேர்தல் மாற்றி கூட ஓட்டு போடலாம். தலைவன் அப்படிங்கிற வந்து இவர் பின்னாடி இன்னைக்கு போகிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் போய் கருத்து கேட்டீங்களா? அதான் சார், அவங்ககிட்ட வந்து நேற்று வரைக்கும் எல்லாருமே நாம் பேசின வரைக்கும் வந்து மத்தியில் மோடி மாநிலத்தில் அண்ணாமலை அப்படிங்கிற கருத்துக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட இன்னைக்கு போய் நீங்கள் கேட்கணும், தொண்டர்கள் ஏன் போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, அதில் எத்தனை தொண்டர்கள் போனான்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ ஆன்லைனில் கவுண்ட் வருது, அந்த கவுண்ட் எப்படி பண்ணுறது? நானும் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் தான். நான் என்ன சொல்கிறேன், உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, நான் 800 கோடி மெம்பர் கிரியேட் பண்ணுவேன். நீங்கள் எதாவது மாநாடு போட்டு தேர்தலில் போட்டு ஜெயிச்சாதான் உங்கள் கவுண்ட் உண்மை, இல்லைன்னா இவ்வளோ இல்லாத வரைக்கும் அதை ஜஸ்ட் அனதர் நம்பர். அதே மாதிரி தான் இப்போ வந்து பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி மாதங்களுக்கு முன்பாக வந்து கட்சியில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லும் போது அது இது அந்த மாதிரி வந்து எப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு போய் அவங்களோட ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி நம்ம வந்து வீட்டுக்கு போய் டோர் டு டோர் வந்து மெம்பர்ஷிப் சேர்த்துறோம். அதில் வந்து நேஷ்னல் டேட்டா பேஸில் போகிறதுக்காக அதில் வந்து உறுப்பினர் எண் வர்றதுக்காக தான் மிஸ்டு கால் யூஸ் பண்ணுறோம். பட் வந்து நம்ம ஒரு பேப்பரில் எழுதி ஃபில் பண்ணி டேட்டா போட்டு இன்றைக்கி நான் இப்போ எனக்கு ஒரு லாகின் இருக்குது, அந்த லாகினில் போனால் என்னுடைய நான் சேர்த்தி உறுப்பினர்கள் யார் அவங்களுடைய பூத் என்ன, அவங்களோட வாக்காளர் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. எத்தனை வருஷம் சேர்த்துருப்பீங்க? நான் ஒரு 150 சேர்த்திருக்கேன். சூப்பர். நம்ம ஒரு பூத்துக்குள்ளே சேர்த்தோம். நம்ம வந்து எப்படின்னா கட்சியில் வந்து ஒரு பூத்தில் வந்து 25 உறுப்பினர் சேர்த்துனா தீவிர உறுப்பினர் கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம லாகின்ல போய் போட்டால் தான் உறுப்பினருக்கு ஆகி தீவிர உறுப்பினர் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் பொறுப்புக்கு வர முடியும். ஸோ அந்த மெத்தட் இவங்க ஃபாலோ பண்ணல, அதுதான் நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம். நீ வெறும் ஆன்லைனில் போய் கொடுத்து என்டர் பண்ணுறீங்க, ஆன்லைனில் டிஸ்பிளே பண்ணுறீங்க. அப்போ வந்து பாஜகவே வந்து தேசிய அளவில் உறுப்பினர் சேர்த்தாலுமே அவங்க வந்து ஒரு நாளில் வந்து 2 கோடி வந்துச்சு 3 கோடி வந்துச்சுனால சொல்ல ஸ்லோ ப்ரோக்ரஷன் 6 மாதம் நடந்தது, மெம்பர்ஷிப் வந்தாங்க. அப்போ அது வேலிடேட் பண்ணி தான் சேர்த்துனாங்க. அதை எது நீங்கள் ஒப்பீடே செய்ய முடியாது. அதில் நீங்கள் இப்போ போனால் கூட பாஜக உறுப்பினர்கள் வந்து எந்த பூத்து நம்பர் மாறும், பட் நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சு தான் நம்ம போட்டுருக்கோம். இந்தியாவில் பொதுவாகவே வந்து 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வந்து பாஜக தான் ஆளுது, மத்திய உட்பட. அப்படிங்கும் போது தமிழகத்தில் வந்து பாஜக சோபிக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? 2 கட்சிகளும் வலுவாக இருந்தார்கள். 2 கட்சியிலும் இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு அரசியல் செய்தார்கள். இன்னொரு கட்சி வந்து அதை உடைக்கிறது, அங்கிருந்து எடுக்கிறது, அவங்க உடைச்சிட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்களா? அந்த மாதிரி பண்ணதுனால வளரலாம் நான் சொல்ல வரேன். ஓகே சார், இப்போ வந்துட்டு பாஜக வந்துட்டு எப்பொழுதுமே ஏடிஎம்கேக்குள்ளே ஒரு பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு சின்ன இதுனா அம்மா மறைவுக்கு பின் வந்து ஒரு ரொம்ப அப்பர் ஹேண்டில் இருந்து அவங்கள வந்து அரவணைச்சி சேர்த்து வைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு ஆற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, அதில் ஒரு முக்கிய பங்காற்றினாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப சைலண்டாக இருக்கிறதுக்குண்டான காரணம் என்ன? அவ்வளோ பிரிவுகளும் அவ்வளோ சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்துட்டு இருக்க இந்த தருணத்தில் சரி, பொதுவாகவே வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு தவறு. இல்லை, குற்றச்சாட்டு நல்ல பாசிட்டிவான டோன்ல தான் சொல்றேன். 2017க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை தமிழகம் இழந்து விட்டது. அது ஒரு அதிமுக இழப்புன்னு பார்க்காம தமிழகம் இழந்து விட்டது. அதனால வந்து ஆட்சியில் குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கேட்ட உதவிகளை செய்தார்கள்.
அப்போ வந்து நீங்கள் கேட்ட உதவிகளை செய்தார்கள். மாநில அரசு முதல்வராக எடப்பாடி இருந்த பொறுத்து கேட்ட திட்டத்தையும் கொடுத்தாங்க. அவரே நிறைய டைம் பேசியிருக்காரு. அவங்க போய் கேட்டப்பெல்லாம் நதி இணைப்புக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டு நலன்லாம் அது பண்ணாங்க. அப்பொழுது அவர்கள் ஆளுங்கட்சி, மத்திய அரசாக, மத்தியத்தில் ஆளும் கட்சியாக ஒரு மாநிலத்துக்கு உதவி பண்ணால் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி வேற ஒரு கட்சி இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே யாருமே அங்கே போய் உதவி கேட்கல சார். 2025 கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணல சார். அது கூட்டணி கட்சியை அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம அது கூட்டணி இல்லையா சார்? இப்போ கூட்டணி இப்போ வந்து நமக்கு தேர்தல் முடிந்து விட்டது. இதன் பிறகு ஒரு தலைவர் பொதுச்செயலாளர் ஆயிடுச்சு. இப்போ வந்து கட்சிக்குள்ளே வந்து 2 பேர் உடச்சிட்டு போகிறோன்னு போய் கேட்கல. அப்போ அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் போய் கேட்டாங்க, பேசினாங்க. இன்றைக்கி யாருமே போகல. நமக்கு வந்து இதில் தலையிட வேண்டிய தேவையில்லை, இன்னொரு உள்கட்சி பிரச்சனை அவர்களாக தீர்த்து கொள்றேன்னு விட்டாங்க, நம்ம எடுத்துக்கிறோம். தொடர்ந்து வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேலே வைக்கப்படுறது என்னென்னா, எந்த கூட்டணியோடு இருக்காங்களோ அந்த கூட்டணியை வந்து உடைக்கிறதும் அல்லது அதை அழிக்கிறதும் தான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே வந்து இப்போது ஏடிஎம்கேக்கு நடந்திருக்குன்னு. இப்போ ஏடிஎம்கேல இப்போ வந்து பாஜக இங்கே நம்பர் 1 கட்சி கிடையாது. பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை. சொல்லப்போனால் ஒரு எம்எல்ஏ இருக்கிறோம், எம்பி கிடையாது. இங்கே வந்து இன்னொரு கட்சி அழித்து வளர வேண்டிய இடத்துல நாங்கள் இல்லை. ஆனால் மத்தியில் இருக்கீங்களா சார்? மத்தியில் என்ன கிடைக்கும் இந்த கட்சி இன்னொரு கட்சி அழிச்சா? இதனால் வந்து நமக்கு வந்து இது வந்து ஏதோ ஒரு போலியாக வந்து ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி. ஆனால் அப்படி சொல்கிற பழக்கம் இருக்குல்ல சமூக வலைதளங்களில். அதான் ஏதோ ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி பாஜக அழிச்சிட்டாங்க, பாஜக ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு. பாஜகவுக்கு வந்து நம்ம ஒரு எம்எல்ஏ இருக்கிறோம், இங்கேருந்து நம்ம எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு சிந்திக்கணுமே ஒழிய இன்னொரு கட்சியை உடச்சி எடுத்துகிட்டு வர வேண்டிய எண்ணமோ அந்த நிலையோ பாஜகவுக்கு தேவையில்லை. பாஜக மேலே இன்னொரு விமர்சனம் கடுமையாக வைக்கப்படுறது என்னென்னா, அது வந்து ஒரு மத அரசியல் செய்கிற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் அதே மாதிரி தான். இப்போ வந்து மகாராஷ்டிராவில் தூளேன்னு ஒரு தொகுதி, அது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மொத்தம் 6 சட்டமன்றம், 5 சட்டமன்றங்களின் அடிப்படையில் பாஜக 1,96,000 ஓட்டு லீடு எடுக்கிறாங்க. 6வது சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வந்து 1,99,000 ஓட்டு எடுக்கிறாங்க. பாஜக வந்து வெறும் 4,500 ஓட்டு. மொத்தமாக கூட்டுறப்ப பாஜக 3,500 ஓட்டில் தோத்துடுறாங்க. அது மத அரசியல். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தொகுதி நீங்கள் சொல்லுங்கள். இந்தியா முழுக்க வந்து இந்த மாதிரி வந்து மத ரீதியில் ஓட்டு போட்டு தான் பாஜக ஆட்சிக்கு. ஆனால் பிரச்சாரம் அதே மாதிரி இருக்கோ? பிரச்சாரம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆட்சிக்கு வந்ததும் அறிவிக்கிறதுலேயே வந்துட்டு இந்த கோவில்களை வந்து அதோடைய அந்த வட்டப்பாதைகளா அதை வந்து இணைக்கிற ஒரு வழியை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது ப்ரையாரிட்டியை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா? ஸோ ஒரு மத ரீதியான ஒரு விஷயங்களுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ? மத ரீதியில் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் பாஜக வழியில் வச்சுருக்காங்க. பாஜக வந்து எந்த மதத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் வந்து ஆட்சியில் இருந்த கட்சிகள் நல்லது செய்யலையோ அந்த மதத்துக்கு இந்து மதத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து இப்போ கிறிஸ்டியானிட்டி மதத்தை அவங்களுக்கு வந்து இப்போ பண்ணுறது இல்லை. ஹஜ் அதிகமாக போகிற மக்கள் இந்த ஆட்சியில் தான் போயிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் மத்திய அரசோட பிஎம் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டுற திட்டம், அதில் வந்து அதிக நிதி வாங்குறது முஸ்லீம் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து அரசோட திட்டங்களை பொறுத்த வரைக்கும் எம்பி எம்எல்ஏஸ் எத்தனை சார் இருக்காங்க? எம்பி எம்எல்ஏஸ் நீங்கள் ஓட்டே போகிறது இல்லையா? எம்பி எம்எல்ஏஸ் வந்து எந்த தொகுதி நீங்கள் ஏன் சார் நிறுத்துறது இல்லை? நிறுத்தினாலும் ஓட்டு போகிறது இல்லை. இப்போ வந்து நம்ம கேரளாவில் ஒரு அமைச்சர் இருந்தார் சார். இங்கே வந்து இப்போ நம்ம கேரளாவில் அமைச்சர் இங்கே டிவிக்கேல வந்து ஒரு எத்தனை பேர் வின் பண்ணியிருக்கிறாங்க? டிவிக்கே போடலாம். நான் இதே காரணத்தை தான் சொல்கிறேன். பாஜக நிறுத்தினாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இதுவே ஒரு எக்ஸாம்பிள். அது போல் இந்தியா முழுக்க பாஜக தோல்வி அடைந்ததுக்கு இந்த குறைவான வாக்குகள் தோல்வி தொகுதியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது முழுக்க மக்கள் மத ரீதியில் வந்து வெறுப்பாக பார்த்து ஓட்டு போடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆதரவாக ஓட்டு போட்டால் அது மதம் சார்ந்து ஓட்டு போடல. அது வந்து மதம் சார்ந்து பாஜகவுக்கு எதிராக மத அரசியல் செய்து அந்த வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணிது எதிர்கட்சிகள் ஜெயிக்குது நான் சொல்கிறேன். பெர்ஃபார்மன்ஸே தேவையில்லை. அவங்க மத அரசியல் பண்ணி ஜெயிச்சுட்டு போகிறாங்க. இதே தானே அவங்களும் உங்களை பற்றி சொல்லுவாங்க. அது நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து கன்சாலிடேட்டாக 80% பாஜக ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஒரு தொகுதி சொல்லுங்கள். நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், எனக்கு என்ன ஆசை, நான் பிறந்த ஊர் இப்போ அரவக்குறிச்சி தொகுதி பல்லவட்டியில் 35 பூத் இருக்குது, 32,000 33,000 ஓட்டு இருக்குது. நீங்கள் அது வந்து முழுக்க வந்து திமுக அந்த ஓட்டை வாங்கி தான் ஜெயிக்கிறேன். இப்போ கூட இந்த தேர்தலில் கூட தாவேக்கால் லீடு வந்தாங்க, 15,000 ஓட்டு லீடிங் வந்தாங்க. இது கடைசியாக தான் வரும். அந்த 35 பூத்து போனதுக்கப்புறம் திமுக எம்எல்ஏ ஆகிட்டார். இப்போ இது மத அரசியல் கிடையாதா? அதில் என்ன சமாதானம்? இப்போ ஒரு ஓட்டு வருது, ஒரு பூத்தில் வந்து ஒரு ஓட்டு இருக்குது அதிமுகவுக்கு. பாஜகவுக்கு அதே பூத்து ஒரு ஓட்டு தான் வந்துச்சு. அந்த ஒரு ஓட்டு ஏன்னா பூத்து வச்சுன்னு போட்டால் தான் அது செல்லுபடியாகணும் போட வைக்கிறாங்க. இப்போ இதுதான் மத அரசியல்.
பாஜகவுக்கு எதிராக நடப்பது தான் மத அரசியல். பாஜக அனைவருக்குமான கட்சி, அனைவருக்குமான ஆட்சி தான் கொடுத்துருக்காரு. அப்படி சொல்கிறோமா சார்? ஸ்டேஜில் பேசும்போதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும் போதோ எதுனாலும் இப்போ ஒரு 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 இஷ்யூவை வச்சு ஸ்டாண்ட் பண்ணி பேசும்போது ஏன் இது வந்து அந்த மதத்தில் பேசுனீங்களா, ஏன் இந்த மதத்துக்காரன் மோடி என்ன பேசுறாரு? மோடி தான் எங்களோட மிகப்பெரிய தலைவர். மோடி அனைவருக்குமான தலைவராக தான். மோடி ஐயா அண்ட் அமித்ஷா ஐயா இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அவர் சொல்கிற கருத்து நீங்கள் எடுத்துக்கங்க. அவர் சொல்கிறத கேட்க மாட்டேன், மற்றவங்க பேச சொன்னா என்ன சொல்கிறேன்? ஆமாம் சார், எனக்கு நெருங்கின ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இப்படி சொல்லும்போது எனக்கு பயம். நீங்கள் வந்து பாஜக அரசா கேட்குறீங்க. அரசா அனைவருக்குமான அரசாக இருக்குது. நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்துட்டிங்கன்னா 34 தொகுதியில் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி தொகுதி, பாப்புலேஷனாக 25% மேலே இருக்குது. 34 தொகுதியில் முஸ்லீம் மெஜாரிட்டி. நாங்கள் 2 டைம் 72 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். 80 72 ஜெயிச்சிருக்கோம். 34 ஜெயிச்சிருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி 80க்கு 63 ஜெயிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு ஓட்டு 50% சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிற தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக இந்துக்கள் ரொம்ப குறையும். 50% 60% வேறு வேறு மதங்கள் தான் இருக்குது. அங்கே எல்லா பக்கம் ஆட்சியில் வர்ற ஏதோ ஒரு கூட்டணியோ தனியாக ஆட்சியில் தானே இருக்கும். இது வந்து அரசு, பாஜக அரசு அப்படிங்கிறப்ப அது அனைவருக்குமான அரசாக தான் இருக்குது. குஜராத்தில் எப்படி நீங்கள் இவ்வளோ டைம் ஜெயிக்க முடியுது? அனைவருக்குமான அரசு தான். அது வந்து அரசியல் காரணங்களுக்காக வந்து பழி போடுறாங்க. அதை வைத்து வாக்கு அறுவடை மத ரீதியாக செய்வது எதிர்க்கட்சிகள் தான். அதுக்கு ப்ரூஃபாக நான் கொடுத்துறேன், நீங்கள் மறுத்து சொல்லுங்கள். எப்படி ஒரு ஓட்டு ஏன் வருது? அந்த அந்த ஒரு பூத்தில் வந்து எல்லாருமே எப்படி ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க? அதுதான் மத அரசியல். அது எப்படி சார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பிக்கை இருக்குது, இது அது பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அதனால் ஓட்டு போடுறத வச்சு இப்போ வந்து நீங்கள் இப்போ கோவை பாராளுமன்ற தொகுதியில் எடுத்தால் கூட ஒரு சில பகுதியில் மட்டும் வந்து 80% ஓட்டு திமுகவுக்கு போச்சு. அது எப்படி ஏடிஎம்கே ஓட்டு போகாதா? அப்போ தனியாக தானே இருந்தோம். ஏன் நாமக்கல் சீமானனுக்கு ஓட்டு போகாதா? அப்போ இதெல்லாம் தான் மத அரசியல். சார், நீங்கள் வந்து ஓவராலாக ஒரு 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 இடத்துல வந்து போட்டி போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால்லேயே வந்து உங்களுடைய சீட்ஸ் வந்து அதிகம். இப்போ மம்தா அவங்களுக்கு வந்து சீட்டு கம்மி. இப்போது இதுக்காக வந்துட்டு அதை மத அரசியல்னு சொல்லி இது பண்ணிடலாமா? நம்பர் ஆஃப் உங்களுக்கு மட்டும் தான் போடுவாங்களா? ஏன் ஒரு 50 சீட்டு? அதான் நான் சொல்கிறேன். நான் மேற்கு வங்கத்தில் வந்து பல்வேறு தொகுதிகள் முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மை தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருக்கோம்னு சொல்கிறோம். மக்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மக்கள் நீங்கள் எவ்வளோ தான் பாஜக மேலே வெறுப்பு பிரச்சாரம் செய்தாலும் மதத்தை தாண்டி மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க தயாராகிட்டாங்களா? வாக்களித்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தானே சார் அங்கே முஸ்லீமை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு அவர் மினிஸ்டராவோ நம்ம வந்து கட்சியில் நிர்வாகிகளை வச்சு தான் நிறுத்தி வைக்க முடியும். இது நம்ம வந்து ஏன் கட்சியில் சேரல? கட்சியில் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கே 80% இஸ்லாமியர்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் அந்த கட்சியில் ஏன் சேர மறுக்க போகிறாங்க? அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்க அந்த மாநிலத்தை நம்ம விசாரிச்சா தான் தெரியும் நமக்கு. அப்போ இப்போ வந்து நம்ம வாக்களிக்கிறார்கள் இல்லையா? நான் பதில் சொல்லிட்டேன். வாக்கு அளிச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு. ஏன் வேட்பாளர் தரணும்? அமைச்சரா ஜெயிக்காதவர்கள் எல்லாம் வந்து நம்ம அமைச்சராகி கொடுத்துருந்தோம். அதுதான் சார் 80% உங்களுக்கு வருதுன்னீங்கல்ல சார்? அமைச்சராகி கொடுத்துருந்தாங்க. 1000 கான்ஸ்பிரசி இருக்கு உலக அளவில் வந்து ஒரு குண்டு வெடிப்புக்கெல்லாம் கூட இவங்க தான் பண்ணாங்க, உதவி பண்ண கான்ஸ்பிரசி எழுதுறாங்க. எங்கெல்லாம் வந்துட்டு மசூதி இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலை பிடிச்சி அந்த மசூதி அழிக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. நான் திருப்பரங்குன்றம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம். அது ஏன் நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு ஏன் மறுக்கிறீங்க? எல்லா கட்சிகளையும் ஏன் அதை அப்போஸ் பண்ணுறீங்க? போகிறோம், ஏற்றுறோம், கும்பிட்றோம், வந்து கும்பிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். பக்கத்தில் மசூதி இல்லை, பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பிரச்சனை ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனி அவர்கள் வந்து மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். அப்போ நீங்கள் அந்த கோவிலை கடந்து போகும் பொழுது எதற்காக நீங்கள் மாமிசத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க? அப்போ நீங்கள் பிரச்சனைக்கு தானே வர்றீங்க. பிரச்சனையை உருவாக்கியதே நவாஸ்கனி தான். அதை ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ எங்கிருந்து ஆரம்பிச்சது? இது வந்து தவறான இந்த. ஆனால் உங்களுக்கு விழுந்த அத்தனை ஓட்டு உங்களுக்காக மட்டுமே விழுந்த ஓட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க. அது வந்து நம்ம வந்து பாஜக எவ்வளோ கட்சியோட ஒரு பாஜக எவ்வளோ ஓட்டு? 3வது அணி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச யாருக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாருமே தோத்துட்டாங்க. நிச்சயமாக 29 வந்து தமிழ்நாட்டிலேருந்து பாஜக மாபெரும் வெற்றி பெறும். அனைவருக்கும் சமமான, அனைவரும் வளர வேண்டும், வளமான ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரியான ஒரு செயலாக தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கூட ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக சொல்லியிருக்கீங்க. அது என்ன வைக்கிறோ அதுக்கு பதிலடி கொடுத்து தான் ஆகணும். அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாஜக ஒன்று. அதே மாதிரி நமக்கும் சீமானும் அவரும் ஒன்று.